கண் பாரம்மா கடை கண் பாரம்மா பெரு கதியரம்மா கருணை குந்தவழி கற்பகனி கடை கண் பாரம்மா கடை கண் பாரம்மா பெரு கதியா கடல் மீதினிலே அமர்பவளே அருள் வடிவாயோ திகழ்பவள் தாயே கடல் மீதினிலே அமர்பவளே அருள் வடிவாயோ திகழ்பவள் தாயே வாழ்வாங்கி வாழ வரும் தருபவள் நீயே வாழ்வாங்கி வாழ வரும் தருபவள் நீயே வண்ணமிகு மயிலையிலே அமர்ந்த தாயே கண் பாரம்மா கடை கண் பாரம்மா பெரு கதியா அடே கலல் கண்டா சோரா முதல் பலி உனக்கு வெற்றியாக உன் மந்திரத்தை கொண்டு முதலாக சரி கனி பலியை கொடுத்தார் என் நெற்றினால் மோதி நீ கற்ற மந்திரத்தை கரைத்து விட்டு இரண்டாவது என்ன பலி அடுத்த பலி இருக்கிறது கரு கருவே உருவான ஒரு பலி இருக்கிறது ஓ ஓ பகவதியே ஓடி வா ஓடி வா பகவதியே ஓடி வா ஓடி வா ஒக்கார பகவதியே ஓடி வா ஓடி வா ஒக்கார பகவதியே ஓடி வா ஓடி வா நீ சிரி சூரி ஓடி வா ஓடி வா ஓ பகவதி சாபா ஏய் பார்த்தாயடா அம்மா ஐயா ஒரு கருவை கலைப்பது ஒரு சிசுவை அழிப்பதும் ஒன்று. இந்த பாமர மக்கள் எத்தனையோ ஆலயங்கள் சென்றும் குழந்தை பேர் கிடையாது. எவ்வளவுதான் பொன் பொருள் வைத்திருந்தாலும் ஒரு குழந்தை பேராவது இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட கரு முந்தி தபமிருந்து 300 நாட்கள்
ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம். அனைத்து கருவலும் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்கின்றோம். கருவறையிலே உருவாகி தெருவரையிலே நடக்க செய்து இறுதியாக கல்லறையில் போய் சேர்கின்றோம். நாம் பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கும் பொழுது தெருவறை, நாம் இறக்கும் பொழுது கல்லறை. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். நமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாங்க வாழ்ந்து தமது ஓட்டம் முடிந்த பிறகு தன் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக சுடலையிலே தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம், நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் குடம். நீராலே உருவாகிய நமது ஆன்மா, நீராலே உருவாகிய நமது பிம்பம் நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. ஆன்மா கடவுள் கொடுத்தது, இந்த உடல் தாய் தந்தை கொடுத்தது. மாதா பிதா குரு தெய்வம் அவர் பாதங்களை வணங்கியும், எனக்கு கற்றுக் கொடுத்த என் ஆசா அவர் பாதத்தை வணங்கியும் இந்த உயிர் உள்ள கருவை என் சிரசினால் மோதி பலி தரப்போகின்றேன். யாரும் கை கட்டி அமராதீங்க. நான் பலி கொடுக்கும் பொழுது இந்த கன்னியம்மன் விழிப்பெற வேண்டும். கோவிந்தா கோவிந்தா என்ற குரல் கொடுத்தா போதும். அம்மா, இந்த கருவானது உட்கொள்ளக்கூடியது நாகம். நாகம் அப்பேற்பட்ட நாகம் எங்கு அமர்ந்தது தெரியுமா? எங்கு பிறந்தது? நல்ல பாம்பி உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் துளு பாம்பி. Dale la matada.